உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. சுட்ட கத்திரிக்காயை வச்சு எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துகிட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு, தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 6 எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2, பருப்பு அதாவது கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயில் எண்ணெய் தடவி அங்கங்கே சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு இல்லைனா வெடித்து பிளந்துடும். தோல் கருகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோலை நீக்கி மசிச்சுக்கோங்க. அதை தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தோல் வந்துடும். அதை மசிச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்சதும் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா சிவக்க வறுத்துட்டு கடைசியாக தக்காளியும் நறுக்கி போட்டு வதக்கி ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் உப்பு, மசித்த கத்திரிக்காய் சேர்த்து மிக்சியில் ஒரு முறை சுற்றி எடுத்துட்டிங்கன்னா தாளிக்கும் பொருட்களை அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடுங்க. பெரிய கத்திரிக்காய் கிடைக்கலனா சின்ன கத்திரிக்காய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்ட கொழுப்பை கரைக்கும். நார் சத்து நிறைஞ்சது. இதில் வயிறு நிரம்பிய உணர்வு மேலிடம். இரும்பு, புரதம், வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம். கத்திரிக்காய் அலர்ஜி இருப்பவர்கள் மட்டும் இதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தது இஞ்சி,